கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒன்றிய அரசாங்கம் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா ஒண்ண தாக்கல் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா. அந்த மசோதால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து நிதியுதவியா பெறப்படக்கூடிய பணம், அதாவது இங்க இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், தொண்டு நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாம கலாச்சார அமைப்புகள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதியுதவியில நிறைய மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. அத பெறுறதுக்கான வழிமுறைகள்லயும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு மசோதா தான். அதுல இவங்க வந்து இன்னும் ஒரு திருத்தத்த பண்ணி புது மசோதாவா கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்படி வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பணத்த ஒரு ஒழுங்குமுறையான வகையில பெறப்படணும் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள தான் பாஜகவினுடைய ஒரு தந்திரமே அமைஞ்சிருக்கு. எப்படி ஏற்கனவே இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்களோ, அதே வேலையை தான் இப்ப இந்த வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்ட திருத்தத்திலையும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப வெளிநாடுகள்ல இருந்து யாராவது பணம் அனுப்புறாங்க நிதி உதவியா அப்படின்னா, ஒரு அரசாங்கமோ இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமோ இல்ல தனி மனிதரோ யாரோ ஒருத்தவங்க அனுப்புறாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோ இல்ல தொண்டு நிறுவனங்களோ வந்து முதல்ல ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்கணும். நாங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. அப்படி அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கிறதுக்கோ அங்கீகரிக்கிறதுக்கோ ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்கல்ல, அந்த அமைப்புக்கு சிவில் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகார மொத்தத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்படி இந்த விண்ணப்பத்தை ஒருவேளை அவங்க அங்கீகரிக்காம நிராகரிச்சுட்டாங்கன்னா, அந்த நிதியுதவியா இருந்தாலும் சரி, அந்த அமைப்பினுடைய சொத்துக்களா இருந்தாலும் சரி, மொத்தத்தையுமே அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது மொத்தத்தையும் அரசாங்கமே நிர்வகிக்க செஞ்சுக்கலாம். அந்த நிதியுதவியை பயன்படுத்தி அந்த சொத்துக்களை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை கூட அரசாங்கம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்ட திருத்தத்தை தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுல அந்த பதிவு பண்றதை ரத்து செய்யறது மட்டும் இல்லாம, நம்ம பதிவு பண்ணதை புதுப்பிக்க கொஞ்சம் லேட் ஆனா கூட அந்த நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்களையுமே அரசாங்கம் எடுத்துக்கும். மொத்த சொத்துக்கள் எப்படின்னா, ஒரு நிறுவனத்துக்கிட்ட இப்போ ஒரு 4 இடங்கள்ல சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா, அதுல பாதி சொத்துக்கள் தான் வெளிநாட்டு நிதியுதவியால ஏற்படுத்தப்பட்ட சொத்துக்களா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பாதி சொத்துக்களையும் சேர்த்து மொத்த சொத்துக்களையுமே அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இதனால ஏற்படுது. அப்படி அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடங்களை நாங்க பராமரிக்கிறோம் அப்படின்னு அந்த சொத்துக்களை பயன்படுத்தக்கூடிய உரிமை அந்த அரசாங்கம் நியமிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம புதுப்பிக்க லேட் ஆகி இந்த மாதிரியான சூழ்நிலையில அரசாங்கம் சொத்துக்களை எல்லாம் எடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு பிறகு நீங்க திரும்ப புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சொத்துக்கள்ல பயன்படுத்தப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் அந்த அரசாங்கம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனத்தினுடைய சொத்து அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கையில மொத்தமா தாரை வார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல ஏற்படும். இது நியாயமான முறையில தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இங்க எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி இந்த விண்ணப்பிக்கிற காலகட்டம், புதுப்பிக்கிற காலகட்டங்கள்ல என்ஜிஓக்களுக்கு, அதாவது சிறு சிறு தொண்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை இந்த சட்டத்தின் மூலியமா அரசாங்கம் விதிக்குது. என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த சொத்துக்களை வந்து பயன்படுத்த முடியாது, அந்த நேரத்துல சொத்துக்களை மாற்றம் பண்ண முடியாது, சொத்துக்களை வைத்து சொத்துக்களை அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான நிறைய திருத்தங்களை இதுல கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா சொல்லணும் அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து நிதியுதவி வாங்கி இங்க செயல்படக்கூடிய சிறு சிறு தொண்டு நிறுவனங்கள், அதாவது ஒரு குழந்தைகள் காப்பகமா இருக்கட்டும், ஒரு கல்வி நிறுவனமா இருக்கட்டும், சுகாதார நிறுவனமா இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறுவனங்கள் இதுல பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பொதுவா இந்தியால வெளிநாடுகள்ல இருந்து நிதியுதவி பெறக்கூடிய அந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமா நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நிறைய தேவாலயங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து நிதியுதவி வருது, அதை வச்சுதான் தேவாலயங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். சுகாதாரத்துறை எடுத்தாலும் கூட நிறைய மருத்துவமனைகள் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால நடத்தப்படக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கு. பள்ளிகள்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நிறைய கிராமங்கள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் பள்ளிகள் எல்லாமே வந்து கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிச்ச பள்ளிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, எப்படி இஸ்லாமியர்களை குறிவைத்து அவங்க வக்ஃபு மசோதா கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்தவர்களை குறிவைக்கிற நோக்கத்துல தான் பாஜக இதையெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இந்த மசோதாவை, எப்பவுமே ஒரு மசோதாவை அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மசோதா அவங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல சிறுபான்மை மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு மசோதாவா இருந்துச்சு அப்படின்னா, அவசரமா யாரோட அனுமதியுமே பெறாம, எதிர்க்கட்சிகள்லாம் என்னதான் அமளி பண்ணாலும் அதை கேட்காம நடுராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து அதை எப்படியாவது தாக்கல் பண்ணிட்டு தான் போவாங்க இந்த ஒன்றிய அரசாங்கம். ஆனா இப்ப இந்த பாஜக அரசாங்கம் ஏன் இந்த மசோதாவை இன்னும் தாக்கல் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு, எதிர்க்கட்சிகள் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது. எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாம நாடு முழுவதும் இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நிறைய கண்டனங்களும் எழ ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு விஷயம்.
இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரளால இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. தேவாலயங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து நிதியுதவி வாங்கி அத நடத்தக்கூடிய தேவாலயங்கள் அங்க அதிகமா இருக்கு. கல்வி நிறுவனங்கள், சுகாதார நிறுவனங்கள் அப்படின்னு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த என்ஜிஓக்கள் அப்படிங்கிறது கேரளால ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தலும் கேரளால நடக்க இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மசோதாவை அமல்படுத்தணும் அப்படின்னா, எங்க கேரளால பாஜகவுக்கு வாக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் இப்ப வரைக்கும் இத அமல்படுத்தாம இருக்காங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நிச்சயமா இத அமல்படுத்தக்கூடிய வேலையில அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது ஏதோ வெளிநாட்டு நிதிகளை ஒழுங்கமைக்கிறதுக்காக அரசாங்கம் அக்கறையோட கொண்டு வந்த சட்ட திருத்தமோ மசோதாவோ கிடையாது. மாறா இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் சிறுபான்மை மக்கள் கிட்ட இருந்தும் அவங்களுடைய நிதியுதவிய சொத்துக்களை அரசாங்கம் கைப்பற்றிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அப்பட்டமான சூழ்ச்சி தான் இந்த மசோதா.